எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாடகர் வி. மகாலிங்கம் பேசுகிறேன். இப்போ ஒரு பாடல் ஒன்று கேட்டேன், தாங்கும் தேவன் அப்படிங்கிற ஒரு பாடல். அப்படியே அவ்வளோ ரம்மியமாக இருந்தது கேட்குறதுக்கு. நான் உண்மையே சொல்கிறேன், ஆனால் ஃபுல்லாக 1-2 முறை நான் கேட்டேன் அந்த பாடலை. அன்பு அண்ணன் திருச்சி ராபர்ட் அண்ணா வந்து அதுக்கு இசையமைச்சிருக்காங்க. அன்பான ஃபாதர் பிரிட்டோ அவங்க வந்து இதுக்கு வந்து வரிகள் எழுதியிருக்காங்க. அதே போல் எல்லாருக்கும் தெரியும் பாடகர் பிரசன்னா அவங்க வந்து இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை எல்லோரும் கேளுங்க. கேசி ட்ரிச்சி அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து இது வந்திருக்குது. நான் பார்த்தேன். எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் பார்த்து அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா பாடல்கள் வந்து அவங்க வெளியிட காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளியே ஒளியே எழிலே வருக, உயிரே உயிரே இறையே வருக, வழியே வழியே வளமே வருக, விழியே விழியே விரைவாய் வருக, ஒளியே ஒளியே எழிலே வருக. மூவுலகிறைவனே முதல்வனே வருக, முத்தமிழ் போற்றிடும் தலைவனே வருக, மூவுலகிறைவனே முதல்வனே வருக, முத்தமிழ் போற்றிடும் தலைவனே வருக, முப்பெரும் காலமும் கடந்தவா வருக, முதலே முடிவே முழுமையே வருக, ஒளியே ஒளியே எழிலே வருக, உயிரே உயிரே இறையே வருக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்நாளிலே இத்தெய்வீக திருப்பலிக்கு உங்களை அழைப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். இறைவனுடைய ஆசீர்வாதமும் நம் அன்னையினுடைய பரிந்துரையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் தொழிலிலும் நிறைவாக கிடைக்கவும், பிள்ளைகள் ஞானத்தோடு வளரவும், இல்லத்தில் இருக்கின்ற அத்துணை முதியவர்களும் இறை பராமரிப்பை உணர்ந்திடவும், பயணம் செய்கின்ற அத்துணை பேருக்கும் அன்னையினுடைய பரிந்துரையும் இறை பாதுகாவலும் இந்நாள் முழுவதும் நிரம்ப இருக்க வேண்டும் என சொல்லி இந்த பலியில் நான் ஒருவர் மற்றவருக்காக மன்றாட உங்களை அன்போடு அழைக்கிறேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணர வரும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எதிர்நோக்குக்கு இடமில்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 13 மற்றும் 16 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரவே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார்.
1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார், என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஏனெனில் தம் அடியவர் ஆபிரகாமுக்கு அவர் அளித்த வாக்குறுதி, தமது தூய வாக்குறுதியை அவர் நினைவு கூர்ந்தார். அவர் தம் மக்களை மகிழ்ச்சியோடு வெளிக்கொணர்ந்தார். அவர் தாம் தேர்ந்தெடுத்தவர்களை ஆரவாரத்தோடு கூட்டி சென்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார், என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். Alleluia, 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 Alleluia. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 8 முதல் 12 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் கடவுளின் தூதர் முன்னிலையிலும் மறுதலிக்கப்படுவார். மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார். ஆனால் தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெறமாட்டார். தொழுகை கூடங்களுக்கும் ஆட்சியாளர் அதிகாரிகள் முன்னும் உங்களை கூட்டிக் கொண்டு போகும்போது எப்படி பதிலளிப்பது, என்ன பதிலளிப்பது, என்ன பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத்தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் என் அன்பிற்குரியவர்களே, இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்வோருமான ஆண்டவர் மீது ஆபிரகாம் நம்பிக்கையை வைத்தார். அதனால்
அவர் நமக்கெல்லாம் நம்பிக்கையின் தந்தையாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் எவ்வளவு ஆழமாய் இருப்பது பாருங்கள். அவர் இறந்தவரையெல்லாம் வாழ்விக்கின்ற கடவுளாகும், ஒன்றுமில்லாத பொழுது தம்முடைய வார்த்தையில் அவற்றையெல்லாம் உருவாக்குகின்ற கடவுளாக இருக்கிறார். இன்றைய நாளில் திருச்சட்டமா நம்பிக்கையா எது தேவை என்கின்ற விவாதத்தை முதல் வாசகம் எடுத்து வைப்பது போல தோன்றினாலும் இறுதியில் நம்பிக்கையே அடிப்படையானது. அந்த நம்பிக்கை தான் நாம் தேர்ந்து கொள்ள வேண்டியதென சொல்லி அந்த நம்பிக்கையினுடைய அடையாளமாய் நமக்கெல்லாம் முன் உதாரணமாய் ஆபிரகாம் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் காணலாம். நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது மையச்சிந்தனையாக இருந்தாலும் நாம் பலமுறை இந்த வார்த்தைகளை கேட்டிருப்போம். நம்பிக்கை வைக்க வேண்டும், நம்பிக்கையில் ஆளப்பட வேண்டும், விசுவாசத்தை நாம் புதுப்பிக்க வேண்டும் என சொல்லி இவையெல்லாம் உண்மை, தேவைதான். ஆனால் இன்னும் முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது. எந்த சூழலில் நாம் கடவுளிடத்திலே நம்பிக்கை வைக்கிறோம், எப்படிப்பட்ட சூழலில் நாம் கடவுளை தேர்ந்தெடுத்து கடவுளோடு இருக்கின்ற உறவில் நிலைத்திருக்கின்றோம் என்பதுதான் மிகவும் மிகவும் கவனிக்கப்பட வேண்டியதொன்றாய் இருக்கின்றது. ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தது உண்மைதான். எந்த சூழலில் அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார்? அன்பார்ந்தவர்களே, இயல்பான சூழலில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சவால்களும் சோதனைகளும் இல்லாத பொழுது நாம் கடவுளிடத்தில் மிக எளிதாக நம்பிக்கை வைத்து விடுவோம். நம் நம்பிக்கையை மிக எளிதில் அறிக்கையிடுவோம். உடன் வாழ்கின்ற மனிதர்களுக்கு நம் நம்பிக்கையை நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவோம். ஆனால் ஒரு பிரச்சனை என வருகின்ற பொழுது, ஒரு இக்கட்டான ஒரு சவாலான சூழல் வருகின்ற பொழுது நாம் அதே நம்பிக்கையை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நாம் முன்னர் வைத்திருந்த நம்பிக்கையை விட இன்னும் அதிகமான நம்பிக்கையை கடவுளிடத்தில் வைத்திருக்கின்றோமா? கண்ணீரின் கவலையின் மத்தியில் அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றோமா, பிறருக்கு அறிவிக்கின்றோமா என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆபிரகாமை பார்க்கிறோமே, வெளிப்படையாக பார்ப்பதற்கு அந்த மனிதனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. தொடக்க நூல் 12 பார்க்கிறோம். அவர் செல்வந்தராய் இருக்கிறார். அவருக்கு என்ன சொந்தமாக நாடு இருக்கிறது, நிலப்புலங்கள் இருக்கின்றன. ஆனாலும் எந்த ஜெபத்தை இஸ்ரேல் மக்கள் கடவுளை நோக்கி ஜெபித்தார்களோ அவற்றையல்லவா கடவுள் இழக்கச் சொல்கிறார். குழந்தைகள் வேண்டும், நிலம் வேண்டும் என்கின்ற இரண்டையும் பாருங்களேன், கடவுள் இங்கு மாற்றி அமைக்கிறார். ஆபிரகாமுக்கு இந்நாள் வரை நிலபுலன்கள் இருந்தாலும் சொந்தமாய் ஒரு உரிமை மகன் இல்லையே, உரிமை மகள் இல்லையே. ஆனால் அப்படி இருந்த மாத்திரத்திலும் தன் தந்தை தெராகு தன் குடும்பத்தாரோடு தங்கியிருந்த பொழுது ஆபிரகாம் அச்சூழலில் வேற்று தெய்வத்தை அல்ல, தனக்கு குழந்தை இல்லாத பொழுதும் கூட அவர் உண்மையான தேவன் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். கடவுள் ஆபிரகாமை அழைக்கிறாரே, அழைத்தவுடன் நான் உனக்கு இதையெல்லாம் கொடுக்கிறேன் என சொல்லியா நம்பிக்கை வைக்க ஆபிரகாமை அழைத்தார்? இல்லை, நீ புறப்படு என்று சொன்னார். உன்னிடத்திலிருந்து, உன் வீட்டிலிருந்து, உன் இடத்தை விட்டுவிட்டு நீ புறப்படு என சொன்னார். இதுவரை ஒரு சுகமான சூழல், எல்லாவற்றையும் நீ இழக்க வேண்டும் என சொல்கின்ற பொழுது ஆபிரகாம் நான் இழக்க மாட்டேன் என சொல்லவில்லை. குழந்தை இல்லைதான், ஆனாலும் மற்ற செல்வங்கள் இருக்கிறது என சொல்லி ஆபிரகாம் அங்கு தங்கிவிட ஆசைப்படவில்லை. மாறாக கடவுள் கொடுத்த பணியை அவர் முன்னெடுக்கிறார். இக்கட்டும் சவாலும் சூழ்ந்து வருகின்ற பொழுது அந்த சூழலிலும் நான் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருப்பேன் என சொல்லி எல்லாவற்றையும் இழக்க தயாரானார். கடவுள் சொன்னதை செய்தார். கடவுளும் அவருக்கு பிள்ளைகளை கொடுத்தார். நாம் எல்லாம் விசுவாசத்தின் தந்தையான அந்த ஆபிரகாமின் வழிவந்தவர்களே என்பது கடவுள் அவருக்கு அன்று கொடுத்த வாக்குறுதியினுடைய நீட்சியாகவே பார்க்கப்பட வேண்டும். உரிமை நிலத்தையும் கூட கடவுள் பின்னாளில் கொடுத்ததை பார்க்கிறோம். ஆபிரகாம் வெறுமன சாதாரண சூழலில் நம்பிக்கை வைத்ததால் அவர் தந்தையின் அழைக்கப்படவில்லை. மாறாக இக்கட்டான சூழலிலும் தன் நம்பிக்கையை அறிக்கையிட்டார். சவாலுக்கு மத்தியிலும் தன் நம்பிக்கையிலிருந்து அவள் பின்வாங்கவில்லை. அந்த சூழல்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நாம் யோசேப்பை பார்க்கிறோம். தொடக்க நூலில் தன் சகோதரனுடைய வெறுப்பை அதிகமாக சம்பாதிக்கிறார். தன் சொந்த சகோதரர்களால் அடிமையாக விற்கப்படுகிறார். விற்கப்பட்ட மனிதன் அந்நிய நிலத்திலே இன்னொருவருக்கு விற்கப்படுகிறார். போத்திபாருடைய இல்லத்திற்கு செல்கிறார். அவருடைய மனைவியினுடைய ஆசைக்கு அவர் இடங்காததால் அந்த சூழலிலும் யோசேப்பு வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அப்பொழுது என்ன சொன்னார்? நான் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்வது முறையா என கேட்கிறார். நான் விற்கப்பட்டு விட்டேன், என் சகோதரருடைய வெறுப்பை சம்பாதித்து விட்டேன், அடிமையிலும் அடிமையாக விற்கப்பட்டு இருக்கிறேன். நான் அண்டி பிழைக்க வந்த இல்லத்தில் கூட எனக்கு நிம்மதி இல்லையே, கடவுள் என்னை
கை கழுவி விட்டார் என சொல்லி அவர் கடவுள் மீது இருந்த நம்பிக்கையிலிருந்து பின்வாங்கவில்லை, நம்பிக்கை இழக்கவில்லை. மாறாக அந்த சூழலிலும் கூட நான் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்வது முறையில்லை என சொல்லி தன் நம்பிக்கையின் ஆழத்திற்கு சென்று தன் வேர்களை அவர் ஆழமாய் பாய்ச்சி கொண்டே இருக்கிறார். அதுதான் நமக்கான பாடமாக இருக்கிறது. நாம் மோசேயை பார்க்கிறோம். எந்த நிலத்திலிருந்து மோசே தப்பித்து வந்தாரோ, எந்த நிலத்திலிருந்து தன் உயிருக்கு பயந்து அவர் ஓடோடி வந்தாரோ, கடவுள் மீண்டுமாய் மோசேயை அந்த நிலத்திற்கே போ என சொல்கிறார். மோசே சொல்லியிருக்கலாம், இல்லை இல்லை, நான் அங்கிருந்து தப்பித்து வந்தவனாயிற்று, அந்த மக்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, நான் அவர்களுக்காக இருந்த பொழுது அந்த மக்கள் எனக்கு எதிராக அல்லவா திரும்பினார்கள் என சொல்லி மோசே பின்வாங்கவில்லை. கடவுள் கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டுமாய் அவர் ஓடிச் செல்லவில்லை. மாறாக இது நாள் வரை கடவுளுடைய மலையை நோக்கி மந்தையை ஓட்டிக் கொண்டிருந்த அந்த மனிதன் இனி கடவுளை நோக்கி அவருடைய மக்களை அழைக்கின்ற பணியை கடவுள் கொடுத்திருக்கிறார் என சொல்லி அவர் தயங்கினாலும் தன் குறைகளை முன்னிறுத்தினாலும் தன்னை நம்பியில்ல, அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவராய் அதே நிலத்திற்கு மீண்டும் சொல்லுகிறார். யாரை காண துணிவில்லாமல் ஓடி வந்தாரோ அந்த அரசனுக்கு முன்னால் சென்று ஆண்டவருடைய பெயரையும் அவருடைய திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறார். வழிபாடு செலுத்த அவருடைய மக்களை அனுப்பின சொல்லி பேசுகிறாரே. நற்செய்தியிலே சொல்வது போல அந்த நேரத்தில் அவர் என்ன பேச வேண்டும் என்பதை ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். இது மோசே கொண்டிருந்த நம்பிக்கையினால் அவர் பெற்றுக்கொண்ட பரிசு. நாம் யோபுவை பார்க்கிறோம். நிறைய செல்வங்கள் அந்த மனிதன், செல்வத்தின் மத்தியில் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். ஆம், உண்மைதான், அது எளிது. தன் செல்வங்களை எல்லாம் இழக்கிறார். அவர் எத்தனைக்கு செல்வங்களை வைத்திருந்தாரோ அத்தனைக்கும் அதிகமாக வேதனைகளை பெறுகிறார். செல்வங்களை இழக்கிறார். நண்பர்கள் எல்லாம் எள்ளி நகையாடுகின்றனர். இன்னுமா நீ கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இருக்கின்றாய் என்கின்ற பொழுது நாம் எல்லாம் நம்பிக்கையில் சற்று தடம் மாறி போயிருப்போம். ஆனால் என்னை அடிக்கின்ற அவர்தான் ஆற்றுப்படுத்துவார், காயப்படுத்துகின்ற அதே கடவுள்தான் கட்டுப்படுவார் என சொல்லி அவர் துன்பத்திற்கு மத்தியிலும் வேதனைக்கு மத்தியிலும் இழப்புகளுக்கு மத்தியிலும் தன் நம்பிக்கையில் அவர் ஆளப்படுகிறார். நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டு செல்லவில்லை. அதே வரிசையில் நாம் தாவீதையும் எடுத்துக்கொள்ளலாம். இயல்பாக பார்க்கின்ற பொழுது கோலியாத்து தாவீதை எதிர்த்து நிற்பது என்பது ஒரு நகைப்புக்குரிய ஒன்று. அவ்வளவு பெரிய ஒரு மனிதன் மிக எளிதாக தாவீதை கொன்று போட்டுவிட முடியும். தாவீதுக்கு முன்னால் சென்ற அத்தனை படை வீரர்களையும் கோலியாத்து வெற்றி கொண்டார். ஆனால் எந்த தைரியத்தில் தாவீது கோலியாத்தை எதிர்க்க முடிந்தது? தாவீதிடம் இருந்த அந்த கற்களா, அவர் தாங்கியிருந்த கருவிகளா? இல்லையே. தாவீதிற்கு முன் சென்ற அத்தனை பேரும் அவருடைய பலத்தையும் நம்பிக்கையும் படை கருவிகள் மீது வைத்திருந்தார்கள். அவையெல்லாம் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு பயன்படும் என நம்பினார்கள். ஆனால் தாவீது எதையும் கொண்டு செல்லவில்லை. அவர் ஏந்தி சென்றதோ ஆண்டவரை மட்டும்தான். கோலியாத்து ஒரு நாளும் தாவீதால் வீழ்த்தப்பட முடியாத ஒரு பலம் நிறைந்த மனிதன். ஆனால் அவன் தாங்கியிருந்த படை கருவிகளை விட தாவீது தாங்கியிருந்த ஆண்டவர் பலம் மிக்கவர். தாவீது தன் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கடவுள் மீது செலுத்தினார். ஆகவே தன்னை நம்பிய தாவீதிற்காக கடவுள் இறங்கி வந்து எப்படியாக இஸ்ரேல் மக்களின் சார்பில் எகிப்து மக்களை எதிர்த்து கடவுள் போர் புரிந்தாரோ அதே மாதிரி கோலியாத்திற்கு முன்பாக தாவீதின் சார்பாக கடவுள் தாம் இறங்கி வந்து போர் புரிகிறார், கோலியாத்தை வீழ்த்துகிறார், தாவீது வெற்றி காண்கிறார். இதுவும் தாவீது படைக்கலன்கள் மீதல்ல, தன் நம்பிக்கையின் மீதல்ல, ஆண்டவர் மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையினால் கிடைத்தது. அன்பிற்குரியவர்களே, இதுவரை சென்றவர்கள் வீழ்ந்து போனார்கள் என்பது தெரியும். இருந்தாலும் இத்துன்பத்தின் மத்தியில், இச்சோதனையின் மத்தியில், போராட்ட சூழலுக்கு மத்தியில் தாவீது ஏந்தி பிடித்ததோ ஆண்டவரை, அதற்கான பரிசுதான் அவருக்கு கிடைத்த வெற்றி. அன்னை மரியாளை பார்க்கிறோமே, ஒரு இளம்பெண் திருமணத்திற்கு முன்னதாக அவர் கருத்தரிக்கிறார் என சொல்லி ஆவியானுடைய வார்த்தை அவருக்கு வருகிறது. நாம் என்ன செய்திருப்போம்? இது எப்படி எனக்கு கூடும்? இது முறையற்றது. சமூகம் என்னை என்ன சொல்லும்? கடவுளுடைய திருவுளம் என்றாலும் நான் கன்னியாக கருத்தாங்குகின்ற பொழுது இந்த சமூகம் என்னை குறித்து தப்பாக பேசுமே என சொல்லி அன்னை மரியாள் இறை திட்டத்திலிருந்து பின்வாங்கவில்லையே. யோசித்து பார்ப்போம். நம் இல்லத்தில் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதே மாதிரியான ஒரு இறை செய்தி 2021ஆம் ஆண்டிலே உங்கள் வீட்டில் நம் இல்லத்தில் கொடுக்கப்பட்டால் எத்தனை பேர் இதை எந்த விதமான தயக்கமுமின்றி மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள துணிவு காட்டுவோம்? நம்ம அன்பு மகளுக்கு செய்து வருகிறது, உன் அன்பு மகள் திருமணத்திற்கு முன்னால் கருத்தரிப்பான சொல்கின்ற பொழுது, இல்லை பெண்களிடத்திலேயே நீங்கள் திருமணத்துக்கு முன்னதாக தூய ஆவியோட வல்லமையால் கருத்தரிக்க போகிறீர்கள் என்ற வார்த்தை வருகின்ற பொழுது எத்தனை பேர் நம்மில் கலங்காமல் இது நடக்கட்டும் என சொல்லி தைரியமாக முடிவெடுப்போம்? அந்த சூழலில் அன்னை மரியாவை நாம் வைத்து பார்ப்போம்.
இது இறை திருவுளம் என்பதை அவர் முடிவு செய்கிறார். சமூகம் என்ன நினைத்தால் என்ன, ஆண்டவர் மீது அதிகமான நம்பிக்கை, ஆண்டவருடைய திருவுளத்திற்கு தன்னை கையளிக்கிறார். ஆகவே தான் அவர் ஆண்டவருக்கும் அகிலத்திற்கும் அன்னையாக கொடுக்கப்படுகிறார். இப்படியாக இந்த வரிசையில் இறைவன் தேர்ந்து கொண்ட அத்தனை பேரை நாம் நிறுத்தலாம். ஒவ்வொருவருமே சாதாரணமான சூழலில் அல்ல, அசாதாரணமான சூழலில் தங்கள் நம்பிக்கையை அறிக்கையிட்டவர்கள், அசாதாரணமான சூழ்நிலையில் தங்கள் நம்பிக்கைக்காக வாழ்ந்தவர்கள். சீடர்கள் ஒரு காலத்தில் இயேசுவை தெரியாதென சொல்லி மறுதலித்து ஓடினாலும் பின்னொரு காலத்தில் அசாதாரணமான சூழலில் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கான சூழல் இல்லை, இருந்தாலும் அவர்கள் வார்த்தையான தேவனை அறிவிக்கிறார்கள். சிலுவை மட்டும் இயேசு கிறிஸ்து தன் தந்தைக்கு பிரமாணிக்கமாக இருந்தது போல மரணம் மட்டும் இயேசுவை தேர்ந்தெடுத்த திருத்தூதர்கள் அவருக்காக நிலைத்து நின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த நேரத்திலே உரசி பார்க்க வேண்டும். சோதனைகள் வருகின்ற பொழுது எப்படியாக நாம் நம்முடைய நம்பிக்கையை வாழ்ந்து காட்டுகிறோம். சிறிய அளவில் சோதனை தான் வந்திருக்கும், கடவுளை மறுதலித்திருப்போம். சிறிய அளவில் சோதனை வந்திருக்கும், கடவுளுடைய ஆலயத்திற்கு செல்வதை குறைத்து கொண்டிருப்போம். எதிர்பாராத இறப்பு நிகழ்ந்திருக்கும், எதிர்பாராத விபத்தில் நாம் மாட்டியிருப்போம். கடவுள் இல்லை என சொல்லி அவரை மறுதலித்து ஆலயம் செல்வதும் ஆண்டவருக்கு வழிபாடு செய்வதும் நாம் நிறுத்தி இருப்போம். ஒருவேளை நாம் செய்யாவிட்டாலும் உடன் வாழ்கின்ற மனிதர்கள் இப்படியாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இது நம்பிக்கையின் வெளிப்பாடு அல்ல, இது நம்பிக்கையின் குறைபாடு. எப்பொழுதெல்லாம் நமக்கு பிரச்சனை வருகின்றதோ, இறைவனுடைய மகன் என்பதால் தனக்கு பிரச்சனை வேண்டாம் என சொல்லி இயேசு கிறிஸ்து ஓடி ஒழியவில்லையே. துன்பக்கிண்ண வேண்டாம் என சொன்ன இருந்தாலும் தந்தையின் திருவுளம் துன்பக்கிண்ணம் என்பதை ஏற்றுக்கொண்டார். நாமும் துன்பங்கள் வருகின்ற பொழுதும், கவலைகள் சோதனைகள் நம் இல்லம் தேடி வருகின்ற பொழுது, அவற்றிற்கு மத்தியில் ஆண்டவருக்கு நாம் நம்பிக்கையை செலுத்துவதுதான் உண்மையான நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கும். எத்தனை முறை கத்தோலிக்க திருஅவையிலிருந்து என் இல்லத்தில் இறப்பு நிகழ்ந்து விட்டது, என் கணவர் இறந்து விட்டார், என் மனைவி இறந்து விட்டார், என் தாயும் தந்தையும் இழந்து விட்டார் என சொல்லி பிற அவைகளுக்கு பிற சபைகளுக்கு ஓடி சொல்கின்றோமே, அங்கு இருப்பவர்களுக்கு இது நடப்பதில்லையா? இல்லை. துன்பம் என்பது எல்லாருக்கும், எல்லா அவைகள் வாழ்கின்ற மக்களுக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. துன்பங்களை தாங்கிக் கொள்வதும், துன்பங்களுக்கு மத்தியில் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வதும் தான் உண்மையான நம்பிக்கை அறிக்கையாக இருக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நற்செய்தி வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். துன்பம் வரும், சோதனைகள் வரும், அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? கவலைப்படாதே. அந்த துன்பத்தின் மத்தியில் எப்படி செயல்படுவது, எதை பேசுவது என்பதை அந்த நேரத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். உண்மையில் நம்முடைய இல்லத்திலே நம்முடைய தாய் தந்தையை முன்னுதாரணமாக வைக்கலாம். எத்தனை முறை பிள்ளைகளை குறித்தவர்களுக்கு கவலை இருந்திருக்கும், கஷ்டம் இருக்கும். ஆனால் ஒரு நாளும் அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்த மாட்டார்கள். அந்த கஷ்டங்களை எல்லாம், கவலைகளை எல்லாம் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள், பொறுத்துக் கொள்வார்கள். அந்த பலனை கொடுப்பது அந்த நேரத்தில் ஆவியானவர் தான். அன்பிற்குரியவர்களே, விவிலியத்தில் நாம் பார்த்த அத்தனை மனிதர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் கவலைகளும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் கண்டிப்பாக வரும். ஆனால் கடவுள் தனக்கென தேர்ந்து கொண்ட எந்த ஒரு மனிதரும் அசாதாரணமான சூழலில் கடவுளை விட்டு விலகிச் சென்றதாக நாம் படிக்க முடியாது. ஒருவேளை நாம் யோனாவை முன்னுதாரணமாக நிறுத்தலாம். அவர் அப்படியாக தாறுமாறாக செல்வது போல் தோன்றும். இறுதியில் அங்கு வெற்றி பெறுவது கடவுள்தான், அங்கு நிறைவேறுவது கடவுளுடைய திருவுளம்தான். கடவுள் தனக்கென தேர்ந்து கொண்ட அத்தனை மக்களையும் துன்பத்தின் வழியாக அவர் புடமிடுகிறார். அந்த மனிதர்களும் துன்பத்திற்கு மத்தியில் ஆண்டவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்கிறார்கள். கடவுள் நம்மையும் அழைத்திருக்கிறார். திருமுழுக்கின் வழியாக அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அவர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு கொடுத்த அதே சோதனைகளும் துன்பங்களும் நமக்கும் திண்ணமாய் வரும். நாம் எப்படியாக செயல்பட போகிறோம் என்பதுதான் இன்றைய நாளில் நமக்கு முன்னதாக இருக்கின்ற கேள்வியும் நமக்கு முன்னதாக இருக்கின்ற சவாலாக இருக்கின்றது. நற்செய்தியில் வாசிக்க கேட்டோமே, மக்களுக்கு முன்னிலையில் நாம் கடவுளை அறிக்கையிடுகின்ற பொழுதும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் உண்மையில் கடவுள் மகிழ்ந்திருப்பார். கோயிலுக்கு நிறையா தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம். ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே பக்கத்தில் சொல்லுவோம், இந்த கோயிலில் நான் போய் நிம்மதியே இல்லை, எனக்கு என்ன கிடச்சிச்சு? டெய்லி கோயிலுக்கு போனேன், ஜெபமாலை சொன்னேன், எல்லாம் நவநாளில் பங்கெடுத்தேன், ஆனால் கடவுளை பாருங்கள், என் குடும்பத்துக்கு நல்லது செய்யவே இல்லை. எத்தனை பிரச்சனை, எத்தனை கவலைகள். அன்பிற்குரியவர்களே, அத்தனை கஷ்டங்களையும் கடவுள் விவிலியத்தில் தெரிந்து கொண்ட மனிதர்கள் அனுபவித்தார்கள். துன்பத்திற்கு மத்தியில் நம்பிக்கை அவர்கள் அறிக்கையிட்டார்கள். நாமும் அதைத்தான் செயல்படுத்த வேண்டும். என் கணவனை நான் எதிர்பாராதாக இழந்து விட்டேன், என் மனைவி இழந்து விட்டேன், என் பிள்ளைகளை இழந்து விட்டேன் என சொல்லி துன்பம் வருகின்ற பொழுது நம்மில் பலர் ஆலயத்திற்கு செல்வதும் வழிபாடுகளில் பங்கெடுப்பதையும் குறைத்துக் கொள்கிறோம். இயன்ற அளவிற்கு தவிர்க்கிறோம். கடவுள் இல்லை என சொல்லி நாம் மட்டுமல்ல, ஆலயத்திற்கு செல்பவர்கள் நாம் தடுக்கிறோம்.
அது முறையான ஒரு நம்பிக்கை வாழ்க்கையாக இருக்காது. மாறாக நற்செய்தியில் கடவுள் ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கிறார். துன்பத்திற்கு மத்தியில் எப்படி செயல்பட வேண்டும் என்று தெரியவில்லையா? வருத்தப்படாது, கவலைப்படாது. அந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என சொல்லி இன்றைய நாளில் கூட துன்பத்திற்கு மத்தியில் திடமாய் நாம் பயணிக்க ஆண்டவர் நம்மை தம்முடைய வார்த்தையினால் திடப்படுத்துகிறார். நம்பிக்கை கொள்வது எளிதுதான், நம்பிக்கையில் நிலைத்திருப்பது தான் கடினம். அதிலும் துன்பத்திற்கு மத்தியில் நம்பிக்கையை அறிக்கையிடுவது அதனிலும் கடினம். அப்படியாக நாம் அறிக்கையிட வேண்டும் என சொன்னால் ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மிலும் நம் குடும்பத்திலும் நிரம்ப இருக்க வேண்டும். அனுதினமும் ஆலயத்துக்கு செல்கிற மனிதர்களை பார்க்கிறோம். கடவுளை இதுவரை ஏற்றுக்கொள்ளாத மனிதராக இருந்திருப்பார். ஆனால் ஒரு நாளில் கடவுள் அவரை அழைத்து, எப்படியாக சவுலை அழைத்து பவுலாக மாற்றியது போல கடவுள் தனக்கென மனிதர்களை உண்மையில் அழைக்கின்ற பொழுது அந்த மனிதர்கள் இயேசுவுக்குள் மீட்படைகின்ற மனிதர்களாய் தங்கள் வாழ்நாளில் வருகின்ற அத்தனை பாடுகளையும் அவர்கள் தாங்கி சுமப்பார்கள். ஒரு நாளும் உண்மையில் இயேசு கிறிஸ்துவையும் உண்மையில் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களும் அவரை மறுதலிக்கவே மாட்டார்கள். துன்பத்தின் விளைவாக கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையிலிருந்து அவர்கள் பின் செல்லவே மாட்டார்கள். அத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் இன்னும் அதிகமாக கடவுளை, யோபுவை போல, மோசையை போல, யோசேப்பை போல, ஆபிரகாமை போல, அன்னை மரியாளை போல, தாவீதை போல, இயேசு கிறிஸ்துவை போல அவர்கள் கடவுளுக்கு துன்பத்தின் வழியாக அவர்கள் சாட்சிகளாக வாழ்வார்கள். நாமும் சாட்சிகளாக மாற முடியும். இந்த அழைப்பு ஆபிரகாமுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அழைப்பு அல்ல. திருச்சட்டமா நம்பிக்கையான வருகின்ற பொழுது இஸ்ரேல் சமூகம் ஒரு குடும்பமாக, ஒரு இனமாக வளர்ந்த பின்புதான் சட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்னதாகவே ஆபிரகாம் சட்டங்கள் இல்லாத பொழுதே அவர் கடவுளை தேர்ந்து கொண்டார். துன்பத்திற்கு மத்தியில் கடவுளுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். அது கடவுளுடைய பார்வையில் உயர்ந்ததாய் பார்க்கப்பட்டு விசுவாசத்தின் தந்தையாக மாற்றப்படுகிறார். இன்று நமக்கு நம்பிக்கையும் இருக்கிறது. கடவுளை எப்படி அடைய வேண்டும் என சொல்லி வழிமுறைகளும் சட்டங்களும் அவையால் கொடுக்கப்படுகின்றது. இரண்டையும் இணைத்து நாம் பயணிக்கின்ற பொழுது நாமும் நம்மோடு வாழ்கின்ற சக மனிதர்களுக்கு நம்பிக்கையின் முன்மாதிரிகளாக மாற முடியும். ஆனால் பலவீனம் நம்மை தடுத்து கொண்டே இருக்கிறது. பலவீனத்தின் வெளிப்பாடாக நாம் கடவுளை மறுதலித்துக் கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது இயக்குகின்ற ஆவியானவர் நமக்குள் வருகின்றாரோ கண்டிப்பாக அந்த மாத்திரத்திலிருந்தும் நாமும் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாகும். துன்பம் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் துன்பங்களை எல்லாம் கடவுள் கொடுக்கின்ற பரிசுகளாகும். கடவுள் தன்னை புடமுடியார் என சொல்லி நம்பிக்கையில் ஆழம் பிரிக்கின்ற மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஆகவே இன்றைய நாளில் ஒரு கருத்தில் நாம் உறுதி கொள்வோம். ஆண்டவரே, என் நம்பிக்கை என் துன்பத்திற்கு மத்தியில் இன்னும் ஆழப்படுமே ஒழிய ஒரு நாளும் குறைவுபடாது. சோதனைகள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நீர் அழைத்த மனிதர்களை நீர் தாங்கி பிடித்தது போல என்னையும் தாங்கி வழிநடத்துவீர் என சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொள்ளுவோம். பலவீனமும் குறைபாடும் நிறைந்த என்னை ஆவியானவர்தாமே முழுமையாக நிரப்பி என் சார்பாக அவர் செயல்பட்டு நான் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை எனக்கு அந்தந்த நேரத்தில் அவர் தாமே வெளிப்படுத்திட வேண்டுமாய் ஆவியானோட துணையும் திருப்பலியிலே வேண்டுவோம். எல்லாரையும் அழைத்த இறைவன் நம்மையும் ஒரு காரணத்தோடு அழைத்திருக்கிறார். அந்த காரணத்தை கடவுள் நம்மளியாக செயல்படுத்துகின்ற வரை பாதையில் வருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் கவலைகளையும் நாம் தாங்கி அதன் வழியாக நம்பிக்கையை நிலைத்திருந்து கடவுளை மாட்சிமைப்படுத்த இந்த திருப்பலியானது நமக்கு தேவையான அத்துணை அருளையும் ஆசீர்வாதங்களையும் நிரம்ப கொடுக்கட்டும். ஆமீன். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கோலம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உம் பழியாய் என்னை மாற்றிடுவார். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உம் பழியாய் என்னை மாற்றிடுவார். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. உள்ளது எல்லாம் உமக்காக, உயிர் பழியானாய் எமக்காக.
எம்மையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து ஒரே குடும்பமாய் அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம் அன்பு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும்.
அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இறைவேண்டல் செய்யும் நேரத்திலே ஆண்டவரோடு கூட இந்த நாள் முழுவதும் நாம் பயணம் செய்யவும், நம்மோடு இருக்கின்ற இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ளவும் அவருடைய பலம் நமக்கு தேவைப்படுகிறது. நம்மை விட்டு ஆண்டவர் ஒரு நாளும் விலகிச் செல்வதே இல்லை. ஆண்டவரோடு இருந்த உறவை பாவத்தின் விளைவாக மனிதன் முறித்து கொண்டு விலகிச் சென்ற பொழுதும் கூட பேரிரக்கமும் மன்னிப்பதில் தாராள இதயமும் கொண்ட இறைவன் நம்மை தேடி வந்தார். நம்மை விட்டு ஒரு நாளும் விலகிச் செல்லாதபடிக்கு அவருடைய அன்பு மகனின் இரத்தத்தால் நம்மை எல்லாம் அவர் கட்டி வைத்திருக்கிறார். இந்த பாடல் வழியாக ஆண்டவரே என்னோடு கூட இரும் என சொல்லி அவரை புகழ்ந்து பாடி ஆராதித்து அவருடைய துணை வேண்டுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமாண்டவரே, நன்றி செலுத்தும் தகப்பனே, இந்த நாளில் கூட உம்முடைய அன்பை எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களுக்கு ஆதியிலே உம்முடைய மூச்சை கொடுத்தது போல தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு இருப்பதை எங்களுக்கு காட்டுவதன் விளைவாக தகப்பனே, உம்முடைய அன்பின் அடிப்படையில் உம்முடைய ஜீவனை இது எங்களுக்கு இந்த நாளிலும் கொடுத்த ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்மை புகழ ஒரு வாய்ப்பை கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற உம்முடைய பேரிரக்கத்தினுடைய காணிக்கை என்பதை என் தகப்பனே நாங்கள் உணர்ந்து கொள்ள இந்த நாளும் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களையும் குடும்பத்தாரையும் உறவுகளையும் உலகையும் காண்பதற்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்திருக்கிறீர். இந்த நாள் முழுமைக்கும் உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே உம்மை துதித்து ஆராதிக்கவும் என் பேச்சில், என் சிந்தனையில், என் செயலில் தகப்பனே நான் செய்கின்ற அனைத்திலும் முழுமையாய் வெளிப்படுத்த நீர்தாமை எனக்கு ஆற்றலை பலனை கொடுக்கும்படியாகவும் உடல் வாழ்கின்ற மக்களுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையின்படி தகப்பனே நான் உம்மை எடுத்துரைக்க நீர்தாமை எனக்கு ஆற்றல் தாரும். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என்
பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. தேவன் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராம். அவர் நோக்கி முழந்தால் படுகின்ற அத்தனை மக்களையும் தேவன் மேலிருந்து பார்ப்பவராய் இருக்கிறார். இந்த நாளில் கூட வானக தந்தையை நோக்கி மன்றாடுகின்ற உங்கள் அத்தனை ஜெபமும் நிறைவாய் கேட்கப்படட்டும். உங்கள் ஜெபங்கள் உங்களுக்குரியதாய், உங்களோடு வாழ்கின்ற சக மக்களுக்குரியதாய் இருக்கட்டும். ஆண்டவர் நம் அனைவரையும் ஒருவரோடு ஒருவர் உறவு கொண்டு வாழ அழைத்து இருக்கிறார். இந்த நாளில் கூட தேவனிடத்திலே நீங்கள் கேட்பதெல்லாம் நடக்கட்டும். அன்பின் பிரலகு பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எல்லாம் தகப்பனே, உரிமையோடும் இணக்கி ஜெபிக்கின்ற அத்தனை மண்டாட்டுகளுக்கும் தேவன் நீர்தாமே எங்கள் அத்தனை மண்டாட்டுகளும் ஆண்டவரே உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்றதா இருக்கும்படி அருள் கூர்ந்த ஆண்டவரே அத்தனை மண்டாட்டுகளையும் நீர் கேட்டருளும். குறிப்பாக ஆண்டவரே, படிக்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கு நீர்தாமே நிறைவான பாதுகாப்பை கொடுத்துள்ளும் ஆண்டவரே. இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர்தாமே கேடயமாய் இருந்து பாதுகாத்து வழி நடத்தியும் இந்த நாளில் கூட தகப்பனே அவர்கள் பாதுகாப்போடு கிருபை செய்தலும் படிப்பதில் ஆண்டவரே அவர்கள் அறிவையும் ஞானத்தை பெற்றுக்கொண்டு உண்மை இன்னும் அதிகமாய் தேட கிருபை செய்தலும் ஆண்டவரே. பணிக்கு செல்கின்ற அத்துணை சகோதரன சகோதரி ஆசீர்வதி ஆண்டவரே. மாலை பொழுதிலே அவர்கள் வெறுங்கையோடு திரும்பி வராமல் தகப்பனே உழைப்பிற்கேற்ற ஊதியத்தோடு உம்முடைய ஆசீர்வாதத்தோடு திரும்பி வர கிருபை செய்தலும். அன்பின் ஆண்டவரே, இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகின்ற அத்துணை தாய்மார்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தேவன் நேர்தாமே ஆலோசனை தேவனாக இருந்த ஆண்டவரே அவர்களுக்கு மேன்மையான பாதைகள் எல்லாம் வெளிப்படுத்தி ஆண்டவரே இந்த அன்பு சகோதரனும் சகோதரியும் குடும்பத்தை குறித்து கனவு காணுகின்ற அத்தனை ஆண்டவரே கை கூட கிருபை செய்தலும். பிள்ளைகளை குறித்து அவர்கள் எண்ணுகின்ற அத்தனை கனவுகளும் ஆண்டவரே கை கூட கிருபை செய்தலும் ஆண்டவரே. இதோ உம்மை நோக்கி பார்த்த ஒருவரும் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த ஒருவரும் ஒரு நாளும் ஏபார்ந்து போகாதபடி ஆண்டவரே என் அனைவரையும் உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புகின்ற ஆண்டவரே. இந்த நாளில் கூட உம்மை நோக்கி கரம் உயர்த்தி ஜெபிக்கின்ற அத்தனை ஜெபங்களும் ஆண்டவரே கேட்கப்பட்டவர்கள் நிறைவாக வாழ கிருபை செய்துள்ளோம் ஆண்டவரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பின் ஆண்டவரே, கண்ணீர் சிந்தும் வேளையிலும் காயப்பட்ட நேரத்திலும் ஆண்டவரே நீர்தாமே தாயுமாய் தந்தையுமாய் இருந்து எங்களை தேற்றுகின்றீர் ஆண்டவரே. நாங்கள் வடிக்கின்ற கண்ணீரும் மனதிற்குள் படுகின்ற வேதனையும் உலகத்தார் அறியாமல் இருந்தாலும் ஆண்டவரே நீர் அனைத்தையும் காண்கின்ற தேவனாக இருக்கின்றீர். என் தாயும் தந்தையும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, என் உடன் பிறந்தவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என சொல்லி கண்ணீர் சிந்துகின்ற காயப்படுகின்ற அனைவருக்கும் ஆண்டவரே நீர் ஆறுதலாய் வந்தருளும். இதோ என் கணவனும் என் மனைவியும் நான் அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பை முழுமையாக முறையாக புரிந்து கொள்ளாமல் என்னை காயப்படுத்துகின்ற வார்த்தைகளால் நிந்திக்கின்ற ஒவ்வொரு நேரத்தையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற ஆண்டவரே. இந்த கூட்டு குடும்பமாய் வாழ்கின்ற சூழலில் தகப்பனே உறவுகள் புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்திய அத்தனை தருணங்களிலும் ஆண்டவரே என்னுடைய வேதனைகளை எல்லாம் என் இரட்சகரான இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்த ஆண்டவரே அந்த பாடுகள் வழியாக நான் உமக்கு நன்றி செலுத்த இந்த நாள் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பை அமை கிருபை செய்தலும் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, என்னுடைய காயங்களையும் என் கண்ணீரையும் ஆண்டவரே நீர் குறைத்தருளும். ஒருவேளை நான் காயப்படுவதும் கண்ணீர் சிந்துவதும் ஆண்டவரே உமக்கு திருவுளம் என சொன்னால் அத்துணை காயங்களையும் கண்ணீரையும் ஆண்டவரே நான் தாங்கி சுமப்பதற்கான ஆற்றலை பலனை எனக்குள் என் உடலில் வைத்தருளும் ஆண்டவரே. என் பாடுகளின் பொழுதும் ஆண்டவரே நான் ஒரு நாளும் உம்மை நிந்திக்காமல் உமக்கு எதிராக பேசாமல் ஆண்டவரே என் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார்னு சொல்லி உம்மை புறக்கணிக்காமல் தகப்பனே வேதனை மத்தியில் பாடுகள் மத்தியில் உம்மை போற்றி புகழ்ந்த யோபுவை போல ஆண்டவரே நானும் இந்த நாளில் உமக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்துள்ளோம். என் அத்துணை பலவீனங்களையும் என் அத்துணை குறைபாடுகளும் ஆண்டவரே நான் உம்முடைய பாதத்தில் ஒப்படைத்து இந்த நாள் முழுவதும்
நிறைவாக வாழ உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அன்னையின் பரிந்துரையும் வேண்டி ஜெபிக்கின்றேன். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மைகளை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை வார்த்தையை வாழ்வாக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குளமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏமை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குளமலரே, இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குளமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏமை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குளமலரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாத கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாடகர் வி. மகாலிங்கம் பேசுகிறேன். இப்போ ஒரு பாடல் ஒன்று கேட்டேன், தாங்கும் தேவன் அப்படிங்கிற ஒரு பாடல். அப்படியே அவ்வளோ ரம்மியமாக இருந்தது கேட்குறதுக்கு. நான் உண்மையே சொல்கிறேன், ஆனால் ஃபுல்லாக 1-2 முறை நான் கேட்டேன் அந்த பாடலை. அன்பு அண்ணன் திருச்சி ராபர்ட் அண்ணா வந்து அதுக்கு இசையமைச்சிருக்காங்க. அன்பான ஃபாதர் பிரிட்டோ அவங்க வந்து இதுக்கு வந்து வரிகள் எழுதியிருக்காங்க. அதே போல் எல்லாருக்கும் தெரியும் பாடகர் பிரசன்னா அவங்க வந்து இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை எல்லோரும் கேளுங்க. கேசி ட்ரிச்சி அப்படிங்கிற ஒரு சேனலில் வந்து இது வந்திருக்குது. நான் பார்த்தேன், எல்லோரும் பாருங்கள். எல்லோரும் பார்த்து அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா பாடல்கள் வந்து அவங்க வெளியிட காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆயன் தன் மந்தையை காப்பது போ